ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மர்மர்னு ஒரு மூவி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கூவிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ அந்த மூவிக்கு போக போகிறோம். இங்கே தான் பூந்தமல்லி எஸ்பி சினிமாஸில். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம் கண்டிப்பாக. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் கூவின அளவுக்கு கண்டிப்பாக படம் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டு அது பண்ணுறாங்க. ஸோ நான் ஜென்யூனாக பார்த்துட்டு என்ன எதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துடலாமா? ஓகே கைஸ், மர்மர் கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம மர்மரோட மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது படம்? ஓகே, நீங்கள் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம ஏன் மர்மர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மர்மர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இந்த ஃபிலிமில் ஹாரர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக உங்களுக்கு ஹாரரே இருக்காது. செகண்ட் ஹாஃபில் ஒரு 30-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹாரர்ன்றதே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்க்கணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் டிசைனிங்காக தேட்டரில் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு சொன்னாங்க. ஏன்னா சவுண்ட் டிசைனிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த ஹாரர் மூவிஸ்லேயும் இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் டிசைனிங் பார்த்ததே கிடையாது. சவுண்ட் டிசைனிங் நம்மளை பயமுறுத்துது, அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் படம் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, படம் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஸோ ரொம்ப ஸ்டோரியை இழுத்து எழுதிட்டு போகணும்னு சொல்கிறதுக்காக நல்ல ஸ்கிரிப்டில் இழுத்து எழுதியிருக்காங்க. அது நல்லாவே ஸ்க்ரீன் தெரியுது. அதில் ஹாரர் நிறைய கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை ஏன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரில. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூவின மாதிரி படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்களே பெய்ட் ப்ரொமோஷனுங்க. பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கிட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. ஸோ படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தலைவலி வரலாம், இல்லை வாமிட் வரலாம். இதெல்லாமே நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ஃபவுண்டட் ஃபுட்டேஜ்ன்றதே பிளாக் எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பிளாக்ன்ற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். என்னதான் ஒரு ரியல் டைம் கொடுத்தாலுமே, லைவ்லியாக கொடுத்தாலுமே அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. ஆனால் பட் நல்லா இருக்குது, புது கான்செப்ட் நல்லா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருந்தா கூட நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது ரொம்ப ஷேக்கியாக இருந்ததுனால ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு நம்ம கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச்சு கேட்டு ஹாரர் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஹாரர் ரொம்ப கம்மிங்க. ஆனால் இந்த படத்தில் ஹாரர் நிறைய காட்டியிருந்தாங்கன்னு வைக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இது இருந்திருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இது இருந்திருக்கும். ஸோ இது யூடியூப்லேயே பார்த்துடலாங்க. யூடியூப் நம்ம சிம்பி சாரத்து இவங்க வீடியோஸ் மாதிரி தான் படமும் இருக்கும். ஸோ பார்க்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க.